இது மார்ச் 4ஆம் தேதி சாமி பிறந்த நாளுக்கு சாமி தோப்புக்கு போகலான்ட்டு எல்லாருமா சேர்ந்து கிளம்பியிருந்தோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சாமி தோப்புக்கு போய். ஊர்வலமா நடந்து போறவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மோர், சர்பத்து, சாப்பாடு அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ரோட்ல குடுத்துட்டே இருப்பாங்க. நாங்க மத்தியானத்துக்கு மேல தான் போயிருந்தோம். ஆனா எங்களுக்கே வந்துட்டு எல்லாமே கிடைச்சது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போனா செம்ம கூட்டம். அங்க வந்துட்டு எங்கேயுமே நிக்க முடியாது. அவ்ளோ கூட்டம் இருந்தது. இந்த குட்டீஸ் 2 பேரையும் இடையில விட்டு 2 சாப்பாடு வாங்கி அதையே நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நெறையவே இருந்துச்சு. கோயிலுக்குள்ள போ முடியாது. அதனால வெளியிலேயே நின்னு சாமிய கும்பிட்டு நாமம் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து யூட்டர்ன போட்டு இந்த பிள்ளைங்கலாம் டாய்ஸ் கேட்டாங்க. அதனால ஆளுக்கு ஒரு டாய்ஸ் ஒண்ணு வாங்கி குடுத்துட்டு, கொஞ்சமாவது தேன் மிட்டாய் எவ்ளோ நாளாச்சு தெரியுமா பார்த்து. சூடு மிட்டாய்ன்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பனங்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு, ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நொங்கு கடைய பார்த்தேன். அந்த நொங்கு சர்பத் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருந்தோம். இன்னைக்கு நொங்கு சர்பத் அனு தான் எனக்கு போட்டு குடுத்தா. அந்த மேல திப்பி இல்லாம அது ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு ஈவினிங்க்கு பஸ் ஆகும். யூசுவலா எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே பேக் பண்ணும். இந்த மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் வச்சு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அனு செஞ்சு குடுத்தா. ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாம் பேக் பண்ணிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்ந்தாச்சு.